அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, நாமெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து வருகிறோம். இந்த உலக வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு இடத்தில் சொல்லி காட்டுகிறான். வலக்கும் ஃபில் அர்தி முஸ்தகர்ரு வ மதாஉன் இலா ஹீன். இந்த உலகத்தில் குறைந்த காலம், குறிப்பிட்ட காலம் வாழ்க்கையும் வசதியும் உங்களுக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. உலகம் என்பது நிரந்தரமானது கிடையாது. குறைந்த காலம் வாழ்க்கையும் வசதியும் வழங்கப்பட்டு இருக்கிறது. இந்த வசனத்தை நம்முடைய உள்ளத்தில் ஆழ பதிய வைத்தவர்களாக இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும். உலகத்தில் நம்மோடு வாழ்ந்த எத்தனையோ மனிதர்கள் தற்போது நம்மோடு இல்லாமல் இருக்கிறார்கள். நம்முடைய தாய் தந்தை, நம்முடைய உறவுகள், நம்மோடு பழகியவர்கள், நம்மோடு படித்தவர்கள், எத்தனையோ மக்கள் இன்று நம்மோடு இல்லை. இதுவெல்லாம் அந்த வசனத்தை உண்மைப்படுத்தும் விதமாக கண்கூடாக நாம் பார்த்து வருகின்றோம். உலகம் என்பது நிரந்தரமானது கிடையாது. குறைந்த காலம் வாழ்க்கையும் வசதியும் வழங்கப்பட்டு இருக்கிறது. இப்படி உலகத்தில் வாழக்கூடிய நாம் மறுமை என்ற வாழ்க்கையை நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ்ந்து வருகிறோம். உலகத்தில் குறைந்த காலம்தான். அதற்கு பிறகு என்ன? மறுமை. மறுமை என்ற வாழ்க்கை இருக்கிறது. இந்த உலகத்தில் எப்படி நாம் வாழ்ந்தோமோ அதற்கு ஏற்றாற் போல் மறுமையிலே சொர்க்கமோ நரகமோ வழங்கப்பட இருக்கிறது. அந்த மறுமை என்பது நிரந்தரமானது, நிலையானது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். மறுமை என்பது சிறந்தது, நிலையானது. எல்லாமே மறுமையிலே கிடைக்கும். சொர்க்கவாசியாக ஒருவர் சென்று விட்டார் என்றால் அவர் விரும்பியது கிடைக்கும். எந்த குறையும் வைக்கப்படாது. மரணம் கிடையாது, துன்பம் கிடையாது, இன்பத்திலேயே என்றென்றும் இருப்பார். அதே போன்று நரகமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு இன்பமும் கிடையாது, துன்பத்திலேயே நிலையாக நீடித்து இருப்பார். இந்த உலகம் அழியக்கூடியதாக இருந்தாலும் மறுமை நிரந்தரமானது. இந்த இரண்டு விஷயத்தையும் நம்முடைய உள்ளத்தில் ஆழ பதிய வைத்து விட்டால் இந்த உலக வாழ்க்கை நமக்கு எளிதாகிவிடும். இந்த உலகத்தில் இதன் அடிப்படையில் பல மக்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். மறுமைக்காகத்தான் வாழணும். உலகத்தில் பல விஷயங்களை மார்க்கம் தடுத்த காரணத்தால் அதை தவிர்த்து வாழ வேண்டும். மறுமைக்காக இறையத்தோடு உலகத்தில் வாழக்கூடிய பல மக்கள் இருந்தாலும் அந்த மக்களை நரக படுகுழியிலே போய் சேர்ப்பதற்காக ஷைத்தான் என்ற ஒரு படைப்பை நம்மால் காண முடிகிறது. பல மக்கள் இறையச்சத்தோடு வாழ்வாங்க. மறுமையிலே சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஆசையோடு வாழ்வார்கள். ஆட்டம் காண செய்து விடுவான். இதன் விளைவாக மறுமையில் நரகத்திற்கு சென்று விடுவார்கள். எனவேதான் குர்ஆன்ல அல்லாஹ் பல இடங்கள்ல சொல்லி காட்டுகிறான், ஷைத்தானுடைய ஊசலாட்டம் எப்படி இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம ஒரு போர்க்களத்துல கலந்து கொள்றோம் வச்சுக்கிறீங்களேன். ஒரு போர்க்களத்தில் எதிரியினுடைய அந்த தாக்குதல் எப்படி இருக்கும் என்று தெரிந்தால் இலகுவாக வெற்றி பெற்று விடலாம். எதிரிகள் இன்ன மாதிரியே தான் தாக்குவாங்க, இந்த இடத்துல ஆயுதங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறாங்க, அந்த ஆயுதம் இவ்வளவு பலமானது என்று நாம் முன்கூட்டியே அறிந்து விட்டால், அந்த ரகசியம் வெளிப்பட்டு விட்டால் இலகுவாக வெற்றி பெற்று விடலாம். அதன் அடிப்படையில் தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஷைத்தான் இவ்வாறெல்லாம் உங்களை வழிகெடுப்பான். அவனுடைய பலவீனம் இது தான். இதை நீங்கள் அறிந்து உங்களுடைய மறுமை வாழ்க்கையை சிறப்பித்துக் கொள்ளுங்கள் என்று முன்னறிவிப்பாக பல ரகசியங்களை குர்ஆனிலே நமக்கு போட்டு உடைத்து விட்டான். அதையெல்லாம் அறிந்து ஷைத்தானை நாம் வெற்றி கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா ஷைத்தானை வெற்றி கொள்ளணும்? உதாரணத்துக்கு பாருங்களேன், ஷைத்தான் சபிக்கப்பட்டு விட்டான், அவன் நரகவாசி, எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஷைத்தான் நம்மை வழிகெடுத்தாலும் நம்மை வழிகெடுக்காவிட்டாலும் அவன் கண்டிப்பா நரகம்தான். நம்மை வீழ்த்து விட்டாலும் நம்மிடத்தில் வீழ்ந்து விட்டாலும் அவனுக்கு நரகம்தான். ஆனா நமக்கு அப்படி கிடையாது. கட்டாயம் ஷைத்தானை வீழ்த்தியாகும், கட்டாயம் ஷைத்தானை வென்றாக வேண்டும். ஷைத்தானிடத்தில் நாம் வீழ்ந்து விட்டால் நாம் நரகத்திற்கு சென்று விடுவோம், ஷைத்தானை வீழ்த்தி விட்டால் சொர்க்கத்துக்கு சென்று விடுவோம். அப்ப இந்த வாழ்க்கையில் ஷைத்தானுடைய முடிவு தீர்மானமாகிவிட்டது. நம்முடைய முடிவு தான் ஊசலாடி கொண்டிருக்கிறது. சொர்க்கமா நரகமா? ஷைத்தானை நீ வெற்றி கொண்டால் சொர்க்கம், ஷைத்தானிடத்திலே தோல்வியுற்றால் நரகம் என்று நம்முடைய உள்ளம் ஊசலாடி கொண்டு இருக்கிறது. இந்த நேரத்தில் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய வாழ்க்கையை
நம்முடைய செயல்பாடுகள் தான் தீர்மானிக்கும். இறைவனுடைய நாட்டம் அது ஒரு புறம், நம்முடைய செயல்பாடுகள் அதற்கு ஏற்றாற் போல் அமைந்திருக்க வேண்டும். இன்றைக்கு பாருங்க, ஷைத்தானுடைய அந்த ஊசலாட்டத்தில் ஆளாகாத மனிதர்களே இல்லை என்று சொல்ல முடியாது. எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் ஷைத்தான் பூந்து விளையாடி கொண்டு இருக்கிறான். ஒவ்வொரு பாலையும் சிக்ஸ் அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தாறுமாறா ஷைத்தான் எல்லாரையும் வெற்றி கொண்டு இருக்கிறான். எல்லாரும் தொத்து போயிடுறாங்க. ஷைத்தான் இடத்துல ஜெயிக்க முடியல. எப்படி ஷைத்தானை எதிர்கொள்ள வேண்டும் என்று தெரியல. ஷைத்தான் நம்மை எப்படி எதிர்ப்பான் என்றும் தெரியல. ஷைத்தான் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா? நம்முடைய உள்ளத்திலே ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவது. வேற எதையுமே செய்ய மாட்டான். வேற எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டான். கையை பிடிச்சி இழுத்துட்டு போறது இப்படி கிடையாது. கண்டிப்பா நீ செஞ்சுதான் ஆகணும் நிர்பந்தப்படுத்துறது அதுவும் கிடையாது. துப்பாக்கி வச்சு மிரட்டுறது அப்படியெல்லாம் கிடையாது. உள்ளத்திலே ஒரு ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவது. இருப்பதை இல்லாதது போல் காட்டுவது, இல்லாததை இருப்பது போல் காட்டுவது, நன்மையை தீமையை போல் காட்டுவது, தீமையை நன்மையை போல் காட்டுவது. இப்ப பாருங்க, இப்ப நம்ம எல்லாம் ஜும்மாவுக்கு வந்தாச்சு. ஜும்மாவுக்கு எதுக்கு வந்திருக்கிறோம்? ஜும்மாவுக்கு எதுக்கு வந்திருக்கிறோம்? நன்மையை சம்பாதிக்கணும் வந்திருக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்ன அடிப்படையில தொழணும்னு வந்திருக்கிறோம். இந்த நேரத்துல ஜும்மாவுக்கு நீங்க போகாதீங்க இப்படின்னு ஷைத்தான் வழி கெடுக்க மாட்டான். ஜும்மாவுக்கு போனா உனக்கு சொர்க்கம் கிடைச்சிரும், நீ சொர்க்கத்துக்கு போக கூடாது இப்படின்னு வழி கெடுக்க மாட்டான். ஜும்மாவுக்கு போ, ஜும்மால போய் உட்கார்ந்துரு, காலையிலே வந்துடு, முதல் ஆளா வந்துடு, தொழுகையை முன் தொழுதுட்டு அப்படியே உட்கார்ந்துரு இப்படின்னு நம்முடைய உள்ளத்துல ஒரு நன்மையை போன்ற காட்சியை ஏற்படுத்துவான். அதுக்கு பிறகு என்ன? இமாம் மெம்பர்ல ஏறியாச்சா, வாங்க சொல்லியாச்சா, உரைய தூங்கியாச்சா, அதுக்கப்புறம் ஒரு நிம்மதியான ஒரு தூக்கத்தை போட்டுரு. அப்படியே ஒரு எண்ணத்தை போடுறது. நீ எவ்வளவு நேரம் தூங்காம இருந்திருக்க? காலையிலே வந்துட்ட, ஃபஜர் தொழுதுட்டு பள்ளியிலேயே உட்கார்ந்து இருக்கிறிய, இமாம் உரைய துகழ்ந்துட்டாரு, கொஞ்ச நேரம் ஒரு தூக்கத்தை போடு, உனக்கு எல்லாம் நிம்மதி கிடைச்சிரும். அப்படியே ஒரு தூக்கம். இப்பயே பல பேருடைய கண்ணை நம்ம பார்க்கலாம். அப்படியே ஊசலாட்டம் ஆரம்பித்து விட்டது. இப்படியே தான் ஒவ்வொரு செயல்பாடுகளும் ஷைத்தான் தூண்டுவான், நன்மையை போல செய்வான். நம்ம என்ன நினைப்போம்? ஆமா, காலையில இருந்து வேலை பார்த்துட்டு வந்திருக்கிறோம், கடையை விட்டுட்டு வந்திருக்கிறோம், ரொம்ப டயர்டா இருக்கு, வெளியே போனா வெயிலினுடைய தாக்கம் தாங்க முடியல, பள்ளியில ஃபேனை போட்டு குழு குழுன்னு உட்கார்ந்து இருக்கிறோம், கொஞ்ச நேரம் ஒரு தூக்கத்தை போட்டுருவோம். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? நீங்கள் ஜும்மா நேரத்தில் இமாம் உரை நிகழ்த்தும் போது மௌனமாக இருங்க இப்படின்னு சொன்னா வீணான காரியத்தில் ஈடுபட்டு விட்டீர்கள். மௌனமா இருங்க, அமைதியா இருங்க, பேசாதீங்க, இடையூறு செய்யாதீங்க இப்படின்னு சொன்னா வீணான காரியம். அப்ப தூங்கிட்டா என்ன? அதுவும் வீணான காரியம் தான். தூக்கத்திலே நம்முடைய ஜும்மா முடிந்து விட்டால் ஜும்மாவுக்கு வந்தது வேஸ்ட். அப்ப ஷைத்தான் எப்படி வழி எடுக்கிறான் பாத்தீங்களா? இப்படித்தான் ஒவ்வொரு நேரத்திலும் நம்மை வழி கெடுப்பான். ஃபஜர் நேரம் சொல்லவே வேண்டியது இல்லை, முக்காவாசி பேரு ஃபஜருக்கு வர்றது கிடையாது. அதுலயும் ஷைத்தானுடைய தாக்கம் இருக்கும். ஃபஜர் தொழுகைக்கு போகாத இப்படின்னு வழி கெடுக்கிறது ஒரு வகை. சில நேரத்துக்கு எப்படி செய்வானா, நீ தொழுக போ, கொஞ்சம் தாமதமா போவேன், 4 மணிக்கு வாங்கு, 4:30 மணிக்கு வாங்கு, 5:14க்கு வாங்கு. நம்ம முன்கூட்டியே எந்திரிச்சிடுவோம், 3:30 மணிக்கு எந்திரிச்சிடுவோம், தகஜத்தை தொழுதுட்டு உட்கார்ந்து இருப்போம். எப்போ வாங்க சொல்லுவாங்க, தொழுவ போகணும் இப்படின்னு எதிர்பார்த்து உட்கார்ந்து இருப்போம். அந்த நேரத்தில் ஷைத்தான் அப்படியே கொஞ்சம் ஊசலாட்டத்தை ஏற்படுத்தும், கொஞ்சம் தூக்கத்தை ஏற்படுத்துவான். கரெக்டா அலாரம் அடிக்கும், பாங்கு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் ஷைத்தான் என்ன செய்வான்? இப்பதானே பாங்கு சொல்லியிருக்கிறாங்க, இன்னும் 1/2 மணி நேரம் கிடக்கு. 1/2 மணி நேரங்கிறது சாதாரணமான நேரம் கிடையாது, அது பல யுகத்திற்கு சமமானது. கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் தூங்கு, இக்காமத்துக்கு போயிடலாம், அல்லது முன்சுன்னத்துக்கு முன்னாடி போயிடலாம், போய் தொழுதுட்டு முதல் சப்புல உட்கார்ந்துடலாம், கொஞ்ச நேரம் தூங்கு இப்படின்னு ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துவான். நமக்கு என்ன தோணும்? சரிதானே, ஷைத்தான் நமக்கு நன்மையை தானே நாடுறான். நைட்டு ஃபுல்லா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம், பகலெல்லாம் வேலையில மூழ்கி கிடந்தோம், தூக்கமே இல்லை, நிம்மதி இல்லை. தூக்கம் என்பது நிம்மதி. அல்லாஹ் அப்படித்தானே சொல்றான். பத்ரு போர்க்களத்துல ரசூலா தூங்கலையா, சஹாபாக்கள் தூங்கலையா? கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் தூங்குறதுல என்ன ஆயிரப்போகுது? தூங்குவோம் இப்படின்னு தூங்குவோம். 10 நிமிஷம் 5 நிமிஷம் தூங்குவோம், நம்ம தூங்கிடுவோம். எந்திரிச்சு பார்த்தா மணி 10 இருக்கும், ஃபஜர் தொழுதிருக்க மாட்டோம். இப்ப இந்த நேரத்தில் ஷைத்தான் எப்படி வழி எடுத்தான்? தொழுக போகாத இப்படின்னு சொல்லல, தொழுகெல்லாம் போப்பா, கொஞ்ச நேரம் கழிச்சு போ. இப்படித்தான் ஒவ்வொருவரையும் ஷைத்தான் வழிகெடுத்து கொண்டிருப்பான்.
ஷைத்தானை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது இன்ன ஷைத்தான லின்னாசி அதுவன் முபீன், ஷைத்தான் பகிரங்க விரோதி, கொஞ்ச நெஞ்ச விரோதி கிடையாது, பகிரங்க எதிரி. உலகத்துல ஒரு எதிரி இருப்பாங்க, உலகத்துல ஒரு எதிரி எப்பவாவது கருணை காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, பாவம் பொழைச்சு போ இப்படின்னு சொல்லுவான். ஆனா ஷைத்தான் அப்படி கிடையாது, குறையே வைக்க மாட்டான். கண்டிப்பாக உன்னை கருவறுத்து தான் தீருவேன் என்று கங்கணம் கட்டி கொண்டு இருப்பான். எந்த ஒரு விஷயத்திலையும் விட்டு வைக்க மாட்டான். தொழுகைக்கு வந்துடுவோம், தொழுகையில் நின்று கொண்டு இருப்போம், தொடர் போர். தொழுகைக்கு வந்துட்டானே சரி பொழைச்சு போ, இந்த இடத்துல நீ கரெக்டா இரு, விட மாட்டான். தொழுகைக்கு வந்துடுவோம், தொழுகையில வந்து நின்று கொண்டு இருப்போம். தொழுகையில வந்து நின்று கொண்டு இருக்கக்கூடிய நேரத்துல அப்ப ஷைத்தான் என்ன செய்வான், ஒரு எண்ணத்தை போடுறது, அதை நினைச்சு பாரு, இதை நினைச்சு பாரு, உன்னுடைய விஷயங்கள் பல நிலைகளை இருக்கு, யோசித்து பாரு, நீ வாழ்க்கையில என்ன செய்யணும், உன்னுடைய ஃபியூச்சர்லாம் எப்படி, எல்லாத்தையும் யோசிக்கக்கூடிய களம் இதுதான். தொழுகையில இமாம் ஓதி கொண்டிருக்கிறாரு, அவருடைய கிராத் அல்டிமேட்டா இருக்கு, நீ உன்னுடைய சிந்தனையை தூண்டுன்னு சொல்லி அந்த நேரத்துல யோசிச்சு கொண்டிருப்போம். இமாம் என்ன சூரா ஓதுனாங்கன்னு தெரியாது, என்ன ரக்காயத்துல இருக்கிறாங்கன்னு தெரியாது, அத்தையாத்துல இருக்கிறாரா, சலாம் கொடுக்க போறாரா, எதுவும் தெரியாது. தொழுகையில ஃபுல்லா கவனம், அப்படியே என்ன ஓட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையை பத்தி ஓடிக்கொண்டு இருக்கும். கடைசியில் என்ன ஆயிரும், தொழுகை பாழாயிரும். தொழுகையில கூட ஷைத்தான் நம்மை வழிகெடுத்து கொண்டிருக்கிறான். அப்ப இது எல்லாம் என்ன மாதிரியான முறையில வழிகெடுக்கிறான், உள்ளத்துல ஒரு ஊசலாட்டத்தை போடுறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல ஆரம்பிச்சு கடைசி மனிதர் வரைக்கும் இதே நிலையை தான் கையாளுவான். அப்ப நம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தி வச்சுக்கிறணும். ஷைத்தானுடைய வேலைகள்லாம் என்ன, ஷைத்தான் எப்படி நம்மளை வழிகெடுக்கிறான் இப்படிங்கறத யோசிக்கணும். இப்ப நாம தொழுகைக்காக வந்துட்டோம். தொழுகைக்கு வரும்போது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, ஜும்மா தொழுகைக்கு இமாம் உரை நிகழ்த்தினால் கூட 2 ரக்காயத்து தொழுவுங்க, சுருக்கமாவதாவது தொழுவுங்க, சுருக்கமா தொழுதுட்டு உட்காருங்க, உட்காராம தொழாம உட்காராதீங்க இப்படின்னு சொன்னாங்க. இப்ப இந்த நேரத்துல தொழுவைக்கு முன்னாடி நம்ம வந்து சும்மா உட்கார்ந்துருவோம். ஒரு ஆள் வந்து சொல்லுவாங்க 2 ரக்காயத்து தொழுவுங்க பை, ஜும்மாவுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் ரொம்ப வலியுறுத்தி இருக்காங்க இப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன செய்வோம், தொழ மாட்டோம். ஏன் தொழ மாட்டோம், ஷைத்தானுடைய எண்ணம் எப்படின்னா, நீ வந்து அவர் சொன்னதுக்காண்டி தொழுக அப்படின்னு சொன்னா உனக்கு நன்மை கிடைக்காது, பெருமை வந்துடும். அவர் சொன்னால நீ தொழுகிற, உனக்கா தொழுவணும்னு தோணலையப்பா, அவர் சொன்னால் நீ செய்ய, அவருக்காண்டி நீ செஞ்சா உனக்கு நன்மை கிடைக்குமா, உனக்கு நன்மை கிடைக்காது, நீ தொழாத இப்படின்னு போட்டுருவான். நம்மள என்ன செஞ்சிருவோம், கரெக்டு தானே, பிறருக்காக தொழுகிறது மறுமையில நன்மையை பெற்று தராத, யாரு பிறகு பார்க்கணும்னு தொழுகிறாங்களோ அவங்களுக்கு கேடுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, எதுக்கு போட்டு தொழுதுகிட்டு நம்ம வார்டில் வந்து மூலையில பார்த்து ஃபேனை பார்த்து உட்கார்ந்துருவோம் இப்படின்னு வந்து உட்கார்ந்துருவோம். இது நல்லது போல தெரியும், இது நல்லதா? ஒரு ஆள் நன்மையை ஏவினால் தான் அந்த நன்மை செய்ய முடியும். யாருமே நன்மை ஏவல்ல, நானா தான் செய்வேன் இப்படின்னு உலகத்துல வாழ முடியுமா? பிற பேர் சொன்னால் நாம் செய்ய முடியும். ரசூலுல்லாஹ் சொன்னனாலதான் இன்னைக்கு நம்ம மார்க்கத்தில் இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொல்லல தொழணும், எப்படி தொழணும் சொல்லல, நம்ம தொழுவோமா, சொன்னனால தானே தொழுகிறோம். அப்போ ஒரு ஆள் ஒரு நன்மையை ஏவுறாங்கன்னா அவருக்காண்டி நாம செய்யக்கூடாது, அல்லாஹ்விற்காக அதை நாம் செய்யணும். ஒரு நன்மை ஏறிருக்காரு, நல்ல வேலை பாய் நீங்க ஞாபகப்படுத்துனீங்க, நான் தொழாம உட்கார்ந்து இருப்பேன், ஜஸாக்கல்லாஹ் கைரா இப்படின்னு சொல்லிட்டு தொழுவணுமா இல்லையா? செய்தான் இப்படித்தான் போடுவான். நீ தொழுதா பெருமை வந்துடும், பொருளாதாரத்தை கொடுக்க போவோம், தர்மம் செய்ய போவோம், அந்த நேரத்தில் என்ன சிந்தனை வரும், நீ காசை கொடுக்க போகும்போது 10 பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், நீ 1000 ரூபாய் கொடுக்குற, 10,000 ரூபாய் கொடுக்குற, 10 பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், நீ இந்த நேரத்தில் கொடுத்தீங்கன்னா அவனுக்காண்டி கொடுத்த மாதிரி ஆயிரும். கொடுக்காத, தனியா கொடு, இல்லைன்னா அப்படியே வச்சிரு இப்படின்னு ஒவ்வொரு கட்டமாக நம்மை வழிகெடுத்து கொண்டே இருப்பான். கடைசியில வீழ்ந்து என்ன செஞ்சிருவோம், நரகத்துக்கு போயிடுவோம். அப்ப ஷைத்தானுடைய ஊசலாட்டம் என்பது தீமையை நன்மையை போல் காட்டுவது, நன்மையை தீமையை போல் காட்டுவது, இருப்பதை இல்லாத போல் காட்டுவது, இப்படியே நம்முடைய உள்ளத்திலே ஊசலாட்டத்தை ஏற்படுத்தி கொண்டு இருப்பான். அந்த நேரத்தில் நம்ம சுதாரிக்கணும். ஒரு நன்மையை தடுப்பது போன்ற ஒரு செயல் இருக்கிறதா, அதை கட்டாயம் அல்லாஹ் சொல்ல மாட்டான். ஒரு நன்மை தடைபடுது, ஒரு நன்மையை செய்ய முடியாம போகுது, இது கட்டாயம் அல்லாஹ்விடத்திலிருந்து வராது, இது கட்டாயம் ஷைத்தான் தான் ஏற்படுத்துவான். சில பேர் எப்படின்னா வாழ்க்கையில சில பாவங்களை செஞ்சிருப்பாங்க, தீமைகளை செஞ்சிருப்பாங்க, பெரிய பாவமா கூட இருக்கலாம், திருந்தி வந்துடுவாங்க, நேர்வழி பெற்றுவாங்க, மன்னிப்பு தேடுவாங்க. இந்த நேரத்துல அவர் அழைப்பு பணி செய்யறாரு இப்படின்னா அவருடைய உள்ளத்துல என்ன வந்துடும், நம்மளே ஒரு பாவி, நம்ம போய் மக்களுக்கு என்னத்தை போய் சொல்லிக்கிட்டு சொல்ல வேண்டாம், நம்ம பிறர்கிட்ட என்ன கேட்கறது, இப்படியான ஒரு நிலைக்கு நம்ம வந்துடுவோம்.
அப்ப இப்படியான ஒரு சிந்தனையை சைத்தான் நமக்கு போடுவான். அப்ப நம்ம திருந்தி வந்தாலும் கூட நம்முடைய உள்ளத்துல என்ன, நம்ம போய் எதுக்கு அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு நம்மளே பாவியா இருக்கிறோம், நம்மள்டே ஒழுங்கு இல்லை, இப்படியான ஒரு சிந்தனையை போடுவான். இது நமக்கு நல்லது போல தெரியும், ஆனா இது உண்மையிலே நல்லது கிடையாது. நம்ம திருந்தி வந்துட்டோமா, நம்முடைய தவறு திருத்தி கொண்டோமா, அதை ஒப்புக்கொள்ள வேண்டும், அதிலிருந்து மீண்டு விட வேண்டும். அதை பிற மக்களுக்கு நாம் சொல்லாமல் இருந்து விடக்கூடாது. பிற மக்களுக்கு நம் நன்மையை ஏவனும், அதே போல சைத்தானுடைய ஊசலாட்டத்திற்கும் ஆளாயிடக்கூடாது. இப்படியான ஒரு நிலையில நாம இருக்கணும். ஆனா பல பேர் என்ன செய்யறாங்க, சில பேருக்கு குழந்தை பாக்கியம் இருக்காது. குழந்தை பாக்கியம் இல்லாதனால என்ன செய்வாங்கன்னா மார்க்க பிரச்சாரம் செய்ய மாட்டாங்க, நன்மையை ஏவ மாட்டாங்க, மக்கள் மத்தியில சகஜமா பேசக்கூட மாட்டாங்க. நம்ம குழந்தை இல்லாம இருக்கிறோம், நம்ம போய் பேசினா அவங்க நம்மளை இழிவா நினைப்பாங்களோ, நம்மளை கேலி பண்ணுவாங்களோ, நம்மளை கிண்டல் செய்வாங்களோ, எதுக்கு போய் நம்ம அவங்கள்ட்ட போய் சகஜமா பழகணும், பேசணும், நம்ம எதுக்கு அழைப்பு பண்ணி செய்யணும், நன்மையை ஏவணும், நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்துருவோம் இப்படின்னு நமக்கு தோணும். சைத்தான் இப்படிதான் உள்ளத்துல ஓடுவான் என்னட்டு. அப்ப இதையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு நான் மீண்டு விட்டேன், இது என்னுடைய நிலை கிடையாது, இதிலிருந்து அல்லாஹ் என்னை காப்பாற்றி விட்டான், இப்படியான ஒரு நிலையில நம்முடைய வாழ்க்கையில வெற்றியை நோக்கி பயணம் செய்ய வேண்டும். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால், சைத்தானுடைய ஊசலாட்டத்தை புரிந்து இருந்தால், அதிலிருந்து நாம் இலகுவாக வெற்றி அடைந்து விடலாம். சைத்தானிடம் இருந்து வெற்றி அடைவதற்கான காரியங்கள் என்ன என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் இரண்டாம் முறையில் நாம் பார்ப்போம். அன்பார்ந்த சகோதரர்களே, சைத்தான் நம்மிடத்தில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்திலிருந்து எப்படி நாம் தப்பித்துக் கொள்வது, சைத்தானிடமிருந்து எப்படி நாம் வெற்றி அடைவது என்பதற்கு மார்க்கம் நமக்கு சில வழிமுறைகளை கற்றுத்தருகிறது. சைத்தானுக்கு எப்படி உள்ளத்துல ஊசலாட்டத்தை ஏற்படுத்துகிற ஒரு ஆயுதத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானோ, அதே போல அவனை வெற்றி அடைவதற்கு நம்மிடத்திலும் கேடயத்தை கொடுத்திருக்கிறான். அதை நாம முறையாக பயன்படுத்தணும். சைத்தானிடத்திலிருந்து தப்பிப்பதற்கு சில வழிமுறைகளை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதாவது இப்ப நம்ம வீட்டில் இருக்கிறோம்னா அந்த இடத்துல தான் சைத்தான் பல முசீபத்தான வேலைகளை செய்ய வைப்பான். அதுல வீட்டில் தனிமையில் இருக்கிறோமா, யாருமே இல்லையா, அந்த நேரத்தில் அதிகமான தீய எண்ணங்கள் ஏற்படுது. இப்ப இப்படியான நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, யாருடைய வீட்டிலே அல்பக்கரா ஓதப்படுகிறதோ அந்த இல்லத்தை விட்டு சைத்தான் விரண்டு ஓடுகிறான். சைத்தான் அந்த இல்லத்திலிருந்து விரண்டு ஓடுகிறான். முதல்ல சைத்தான வீட்டை விட்டு விரட்டணும். சைத்தான பக்கத்திலே வச்சுக்கிட்டு நம்ம நன்மை செய்யறதுங்கிறது ஒரு நல்ல நிலையா இருக்காது. அப்ப சைத்தான நம்முடைய வீட்டை விட்டு விரட்டுறதுக்கு என்ன செய்யறது, அல்பக்கரா வசனத்தை ஓதணும். இன்னைக்கு நம்முடைய இல்லங்கள்ல குர்ஆனை எத்தனை பேர் ஓதுறோம்? போன ரமலானுக்கு எடுத்தது, இன்ஷா அல்லாஹ் இன்னும் கொஞ்ச நாள் ரமலான் வரப்போகுது, அப்பதான் குர்ஆனை எடுக்க போறோம். இதுக்கு ஒரு உதாரணம் கூட சொல்லுவாங்க. ஒரு இமாம் பெருநாளைக்கு ஒரு வீட்டில் விருந்து சாப்பிட்றாங்க. அந்த விருந்து சாப்பிட்டு முடிச்சது பிறகு அலமாரையில் குர்ஆன் இருக்கு. அந்த அவர் விருந்து சாப்பிட்ட இடத்துல ஒரு தொகை இருக்கு. அதை எடுத்து என்ன செய்யறாங்கன்னா அந்த குர்ஆனுக்கு கீழே வச்சுட்டு போயிடுறாங்க. கீழே வச்சுட்டு இந்த இமாமு போயிடறாப்புல. அந்த வீட்டினுடைய ஆட்கள் பார்க்கறாங்க, பைசாவை காணோம். உடனே சைத்தானுடைய எண்ணம், ஆஹா வந்த இமாம் எடுத்துட்டு போயிட்டாரோ, சரி எதுக்கு போய் கேட்டுக்கிட்டு, கேட்க வேண்டாம்னு சொல்லி விட்டாங்க. கடைசியா என்ன நிலைமைனா, அடுத்த நோன்பு வந்துருச்சு, அடுத்த ரமலான் வரப்போகுது. இப்படியா நேரத்துல அந்த இமாம்கிட்ட கேட்கறாங்க, போன வருஷம் நீங்க எங்க வீட்டுக்கு வரும்போது இந்த இடத்துல ஒரு தொகை இருந்துச்சே, அதை நீங்க பாத்தீங்களா? ஆமா அது அங்கதான் இருந்துச்சு, குர்ஆன் கீழே எடுத்து வச்சிருந்தேன் அலமாரியில அப்படின்னு சொல்லி அந்த இமாம் சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் அவங்க எடுக்கிறாங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு வருஷமா குர்ஆனை புரட்டவே கிடையாது. குர்ஆனை எடுக்க வேற பக்கத்துல இருக்கு, நான் அந்த பக்கத்தை பார்க்கல இப்படின்னு சொல்றது ஒரு வகை. எடுத்து கூட பார்க்கல, ஏன்னா குர்ஆன் கீழே தானே இருக்கு. குர்ஆனை ஒரு வருஷமா தொட கூட இல்லை. சரி செல்போன்ல இருக்கு, அதுலயாவது ஓதுவோமா, அதுலயும் ஓதுறது கிடையாது. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு என்னென்னமோ வந்துருச்சு, அதுல எல்லாம் காலத்தை கழிப்போம். பக்கத்திலேயே குர்ஆன் தர்ஜுமா ஆப் இருக்கும், குர்ஆன் அரபி ஆப் இருக்கும், எடுத்து ஓதுவோமா, எதுக்கு போட்டுக்கிட்டு, அது வாட்டில் ஒரு ஓரமா இருக்கட்டும், நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம்னு அப்படியே நம்முடைய வாழ்க்கையை கழித்து கொண்டு இருப்போம். குர்ஆனை ஓதவே மாட்டோம். அப்புறம் எங்க முசீபத்து வீட்டு விட்டு ஓட, வீட்டுக்குள்ள தானே குடி இருக்கும். ஷைத்தான் நம்முடைய வீட்டிலேயே குடி வைத்து கொண்டு இருக்கிறோம். ஷைத்தானை விரட்டணும். ஒவ்வொரு நாளும் குர்ஆனை ஓதுங்க. ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னாடி, லுஹர் தொழுகைக்கு பின்னாடி, வீட்டில் பெண்கள் எல்லா நேரமும் குர்ஆனை ஓதுங்க. குர்ஆனும் கையுமா இருங்க. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஷைத்தான் நம்முடைய வீட்டை விட்டு வெளியேற்றப்படுவான். குர்ஆன் ஓதுறமா யோசித்து பாருங்க. குர்ஆன் ஓத தெரியாத இஸ்லாமியர்கள் ஏராளம் இருக்கிறாங்க.
குர்ஆனை பார்த்து கூட ஓத தெரியல, இன்னும் எழுத்துப்பா தெரியலையே, இங்கிலீஷ் டாப்பு டக்கரா பேசுவாப்ல, தடுமாறாம பேசுவாப்ல, குர்ஆனை படிக்க தெரியாது. இஸ்லாமியர்கள் ஆரம்ப கால இஸ்லாமியர், பிறந்ததுல இருந்து இஸ்லாமியர், எங்க வாப்பா அம்மா எங்க தாத்தா எல்லாரும் முஸ்லீம்ங்க. என் பேர் அப்துல்லா, அல்லாஹ்வுடைய அடிமை. வச்சு என்ன புண்ணியம்? குர்ஆனை ஓத தெரியலையே, குர்ஆனை எடுத்து படிக்கலையே, குர்ஆனை படிச்சு அது வாழ்க்கையில செயல்படுத்தினா சொர்க்கம் போக முடியும். குர்ஆனோடு தொடர்பே கிடையாது. நீங்க அப்துல்லாவா இருந்து என்ன செய்ய, ஆமினாவா இருந்து என்ன செய்ய, புண்ணியம் கிடையாது. அப்போ குர்ஆனோடு தொடர்பு ஏற்படுத்துங்க, அதிகமா குர்ஆன் ஓதுங்க. மறுமையில் அதற்காக ஏராளமான நன்மை இருக்கிறது. ஷைத்தானும் நம்முடைய வீட்டை விட்டு விரட்டப்படுவான். அதே போல மிக முக்கியமான ஒரு ஆயுதம் அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யறது. இதை நாம கரெக்டா கையாண்டாலே ஷைத்தான்ட்ட இருந்து கண்டிப்பா ஜெயிச்சிடலாம். அல்லாஹ்விடத்துல உதவி தேடுங்க. ஈமான் கொண்ட இறையச்சம் கொண்ட மக்களுக்கு அல்லாஹ் தான் பாதுகாவலன். அல்லாஹ்விடத்துல உதவி தேட வேண்டும். அஊது பிக்க மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன், ஷைத்தானுடைய அந்த சிந்தனையை விட்டு உன்ட்ட நான் பாதுகாப்பு தேடுறேன். அஊது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம், விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டு உன்னிடத்துல பாதுகாப்பு தேடுறேன். அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க. ஒவ்வொரு நேரம் நம்ம வேற துஆக்கள்லாம் செய்வோம். எனக்கு குழந்தை வேணும், செல்வம் வேணும், கல்வி வேணும், வசதி வாய்ப்புகள் வேணும், அழகான மனைவி வேணும், இப்படியெல்லாம் கேட்போம். ஆனா ஷைத்தான்ட்ட இருந்து பாதுகாப்பு வேணும் கேட்க மாட்டோம். இந்த துஆவை எல்லாரும் மறந்துடுவோம். இந்த துஆவை கேட்கணும், ஒவ்வொரு தொழுகையிலும் கேட்கணும். ஒவ்வொரு நேரத்திலையும் தீய எண்ணங்கள் ஏற்படும் போது, கெட்ட சிந்தனை ஏற்படும் போது, பிறர் மீது தவறான எண்ணம் ஏற்படும் போது இந்த துஆ ஓதுங்க. இரண்டு மக்களுக்கு மத்தியில் சண்டை வந்து விட்டதா, அப்பொழுதும் ஓதுங்க. சண்டை வரக்கூடிய நேரத்தில் நம்ம ஓதும் போது கோபம் குறையும், ஷைத்தானுடைய எண்ணம் நம்ம விட்டு நீங்கும். அல்லாஹ்விடத்துல அதிகமா இந்த துஆவை கேளுங்க. இந்த துஆவை நாம கேட்கலன்னு சொன்னா கண்டிப்பாக ஷைத்தானிடத்திலே வீழ்ந்து விடுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒவ்வொரு மனிதருடைய இரத்த நாணங்களிலேயும் ஷைத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறான். யாருக்கும் விதிவிலக்கு கிடையாது. எல்லா மனிதர்கள்ட்டையும் ஷைத்தான் இருக்கிறான். என்கிட்டனா ஷைத்தானே கிடையாதுப்பா, நான் எதுக்கு அல்லாஹ்ட்ட அதை விட்டு பாதுகாப்பு தேடணும், அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாரும் கட்டாயம் கேளுங்க. ஷைத்தான் நம்மை நிச்சயமாக வழிகெடுத்து விடுவான். இது மாத்திரம் இல்ல, மறுமை நாளிலே ஷைத்தான் நம்ம இடத்தில் அதை பற்றி பேசுவான். உலக வாழ்க்கையை பற்றி பேசுறான். என்ன மாதிரி பேசுறான்? அல்லாஹ் உங்களுக்கு வாக்குறுதி அளித்தான், உண்மையான வாக்குறுதி. நானும் வாக்குறுதி அளித்தேன், ஆனால் நான் உங்களுக்கு மாறு செய்து விட்டேன். உங்களை நான் அழைத்தேன், நீங்கள் என் பின்னால் வந்தீர்கள். இதை தவிர உங்கள் மீது எனக்கு எந்த அதிகாரம் கிடையாது. நீங்க என்னையெல்லாம் குறை சொல்லக்கூடாதுப்பா, நீ தான் என்னை வழிகெடுத்த, உன்னால்தான் நான் நரகத்துக்கு வந்தேன், இப்படிலாம் பேசக்கூடாது. என்னைய நீங்க திட்டக்கூடாது, உங்களையே நீங்க திட்டிக்கிறீங்க இப்படின்னு மறுமையில அல்லாஹ் சொல்லுவான். அவன் நம்மளை வழிகெடுத்துட்டு மறுமையில வந்து என்ன மாதிரியா பதில் சொல்றான் பாருங்க. நான் கூப்பிட்டா நீ ஏன்பா வந்த, நீ எதுக்கு வந்த, உனக்கு அல்லாஹ் சிந்தனையை கொடுத்துருக்கிறான்ல, உனக்கு யோசிக்கிற தன்மையை கொடுத்துருக்கிறான், நீ யோசிச்சு நல்லது கெட்டது பார்த்து போக வேண்டியதானே, ஏன் பின்னாடியா வந்த, என்னையெல்லாம் திட்டக்கூடாது, உன்னையவே நீ திட்டிக்க. இப்படித்தான் ஷைத்தான் மறுமையில் நமக்கு பதில் சொல்லுவான். எனவே ஷைத்தானுடைய அந்த ஊசலாட்டத்தில் இருந்து நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் ஷைத்தானோடு சேர்ந்து அவனுடைய கூட்டாளியாக நரகத்திலே கடந்து இது போன்ற வார்த்தையை கேட்டு அங்கே புலம்பக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுவோம். எனவே ஷைத்தானுடைய தூண்டுதலை விட்டு நாம் தப்பித்துக் கொண்டால் உலகத்திலேயே நிம்மதியாக இருக்கலாம். பெரிய பிரச்சனைகள்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாவே தெரியாது. இதெல்லாம் என்ன பாதுகாப்பு, மறுமை இருக்கு, நமக்கு அல்லாஹ் மீது நம்பிக்கை இருக்கு, இதெல்லாம் சாதாரணமான அப்படின்னு சொல்லி உலகத்திலேயும் நம்ம நல்ல முறையில் வாழ்ந்துடலாம், மறுமையிலே நாம் வெற்றி அடைந்து விடலாம். எனவே அந்த மறுமையில் வெற்றி அடைவதற்கு ஷைத்தானுடைய அந்த தூண்டுதலை விட்டு தப்பித்து நல்ல முறையில் வாழக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்று கூறி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.